بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله. அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் சென்ற வாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப வசனங்களாகிய மாலிகி யௌமித்தீன் வரையிலும் நாம் தஃசீருடைய பாடத்தை படித்தோம். இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இதிலிருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை பூர்த்தியாக படித்து முடிக்கிறது. பொதுவே அல்லாஹ் தஆலா வஸியமாக بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين إياك صدور إياك روضنا إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. முதலாவது சொல் கருத்தபாகும் இன்ஷா அல்லாஹ். இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அதாவது இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது நீ கோபப்பட்டாயோ அவர்களுடைய வழி அல்ல. வலத்தாலீன், எவர்கள் வழிகட்டார்களோ அவர்களுடைய வழியும் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலாவது வசனம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்லாஹ் சொல்கிறார், இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். அதாவது உன்னை மாத்திரமே வணங்குகிறோம். வணங்குவதற்கு தகுதியானவன், வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலிருந்து மதியனுக்கு தப்பி ஓடி வந்தார். என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறியாமல் அவர்களால் ஒரு தவறு நடந்துவிட்டு, ஒரு கொலை. எகிப்தில 2 பேர் சண்டை முடிச்சுட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விலக்கினாங்க, விலகல்ல. ஒத்தனை தள்ளி விட்டாங்க, அவன் விழுந்து செத்து போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபித்துவத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே ஃபிரௌனுடைய ஆட்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேட ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலிருந்து மதியனுக்கு வந்தார். மதியன் இப்பொழுது சவுதி இருக்கு, கிட்டத்தட்ட தபூக் அங்கால பகுதிகளில் தான் மதியன். மதியனுக்கு ஓடி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை திருமணம் முடிச்சார். திருமணம் முடிச்சு 8 வருடங்கள் ஆடு மேய்ச்சார். ஆடு மேய்ச்சி மீண்டும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறதுக்காக வேண்டி
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் அழைத்துக் கொண்டு எகிப்து நாட்டை நோக்கி பயணமாகிறார். அந்த நேரத்தில தான் தூர் சீனா மலை அடிவாரத்துல ஒரு வெளிச்சம் விளங்க ஆரம்பிக்கும். தூர் சீனா மலை எகிப்துடைய, சவுதியுடைய, ஜோர்டானுடைய போர்டுகள். தூர் சீனா மலை, அந்த தூர் சீனா மலை மறக்கமான மலை. அல்லாஹ் சொல்றான், நிறைந்த தூர் சீனா மலை. அந்த தூர் சீனா மலை அடிவாரத்துல நெருப்பை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மனைவியிட்ட சொன்னாங்க, நீங்க இங்க இருங்க, அங்க வெளிச்சம் வளர்ந்து, நான் போய் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வானே, அல்லது யார் வெளிச்சத்தை பற்ற வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் எகிப்துக்கு போனதுக்கு வழியை கேட்டு அறிந்து கொண்டு வருகிறேன். கிட்ட வந்தால் நெருப்பு புதுனமான ஒரு நெருப்பாக, நெருப்பு பற்றது, ஆனா சூடு இல்லாத ஒரு நெருப்பு. சத்தம் வந்து வருது, யாரும் அழைக்கிறார்கள், யாரும் கூப்பிடுறாங்க, ஆனா ஆள் விளக்கு. அல்ல சொல்றாங்க, தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு அவர் வந்தவுடன் அல்லாஹ் கூப்பிட்டான், யா மூசா. யாரு கூப்பிட்டு? அல்லாஹ் கூப்பிட்டார். உலகத்தில் அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசிய ஒரே நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் பேசினார். ஆனா உலகத்துல அல்லாஹ் நேரடியாக பேசிய ஒரே ஒருவர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். யா மூசா, ஏ மூசாவே, இன்னி அன ரப்புக், நான் தான் உன்னுடைய ரப்பு, ஃபஹ்தஹ் யதைக், உங்களுடைய செருப்பை கலட்டுங்கள். இன்னக பில்வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். உங்களை நான் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வகையாக நான் இறக்குவதை கவனமாக கேளுங்கள். இப்ப அல்லாஹ் சொல்றார், என்ன சொல்றார்? முதலாவது அடிப்படை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்தது, இன்னனி அல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நான் யார் தெரியுமா? நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர இந்த உலகத்தில் வணங்குவதற்கு வேற யாரும் கிடையாது. என்னை மட்டும் வணங்குகிறார். யாரும் சொன்னார்? அல்லாஹ் மட்டும்தான் காணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எங்களை அவனை வணங்கக்கூடிய மக்களாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் தஆலாவிடத்துல இந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுப்பதை அல்லாஹ் எங்கள் மீது கட்டாயமாக ஆக்கியிருக்கிறார். என்ன வாக்குறுதி? இய்யாக நஅபுது, உன்னை மட்டுமே வணங்குகிறோம். லேசானது சூரத்துல் ஃபாத்திஹா. அடிப்படையே அதுதான். அதான் நான் சொன்னேன் போன முன்புல, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 12 பேர். அந்த 12 பேர் ஒரு பேர் தான் அசாஸ். அசாஸ் என்றால் ஃபவுண்டேஷன், அடிப்படை. பாருடைய அடிப்படையே சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது, உன்னிடமே உதவி தேடுகிறோம். வணங்கணும் யாரும்? அல்லாஹ். உதவி தேடணும் யாத்திர? அல்லாஹ்விடத்தில். எடுப்புல ஹாஜியாக பிரதிகோணல், கஷ்டப்பட்ட கூட அங்க போய் கலக்காரண்ட கரம் பேசுறது அல்ல. ஒரு முஃமினுடைய முழு நம்பிக்கை. அல்லாஹ் சொல்றான், கண்ணியமானவன் நான், சங்கையானவன் நான், இறக்கமுள்ளவன் நான், என்ன முதலாவது நம்புவி அல்லாஹ் நம்மோடு முதலாம். உதவி தொடர் அல்லாஹ்விடத்தில், கையேற்ற அல்லாஹ்விடத்தில். அதாவது ஒரு கவிஞர் சொல்றார், லா தஸ்அலன்ன புனைய ஆதம ஹாஜதன் வஸலில்லதி அபுவாபுஹு லா துக்லபு. ஏ மனிதனே, மனிதனிடத்துல நீ கையேந்தாது. கையேந்த மனிதனிடத்துல
ஆதமுடைய மக்களிடத்துல நீ கையேறாத. யாருடைய வாசல் அடைக்கப்படாமல் எந்த நேரமும் திறந்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடன் நீ கையேற்று. ஏன் தெரியுமா? ஏன் நீ அவன்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வல்லாஹு யர்தஹு இத்தரத்த சுஆலஹு வ புனையு ஆதம ஹீன யுஸ்அலு யர்தஹு. நீ கேட்கலன்னா அல்லாஹ் கோபம். அல்லாஹ் எப்படி எனக்கிட்ட கையேந்தாம இருக்கிறானே, எனக்கிட்ட கேட்காம இருக்கிறானே, எனக்கிட்ட உதவி கேட்காம இருக்கிறானே, இப்படி அல்லாஹ் கோபப்படுறான். ஆனா மனிதனோ நீ அவர்கிட்ட கேட்டு போனா கோபப்படுவான். ஒரு தரம் தருவார், இரண்டாவது தரம் தருவார், மூணாவது தரம் தருவார், நாலாவது தரம் கதவை போட்டு சத்தம் இல்லாம. ஆனா அவர்கிட்ட வாசல் அப்படி அல்ல. எந்த நேரமும் 24 மணித்தியாலமும் உலகம் அழியும் வரைக்கும் உங்களுக்கு தருவதற்காக அவன் வாசலை திறந்து காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அவனிடம் மட்டும் உதவி கேளுங்கள். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில புகாரிக்கு விரிவுரை எழுதிய மிக பிரபல்யமான ஆளும், ஷாஃபி மதஹ்புடைய முக்கியமான இமாம். அவர் சஹாபாக்களுடைய வரலாறு எழுதின உலகம் புகழ் பெற்ற கிதாபுதான் அல் இஸாபா ஃபீ தம்யீஸி ஸஹாபா. சரியான முறையில் சஹாபாக்களை பிரித்தறிந்து கொள்ளுதல். எல்லா சஹாபியுடைய தர்ஜுமாவும் எழுதியிருக்கிறார். அது ஒரு சம்பவத்தை கொண்டு வராங்க. ஹஸரத் அபூ மிஅலம் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரத் அபூ மிஅலம் அன்சார் சஹாபாக்கள் ஒருவர். இந்த சம்பவம் எங்களுக்கு என்னத்தை விளங்கப்படுத்துதுன்னா அல்லாஹ்விடம் எப்படி உதவி கேட்கிறது. நான் சொல்றோமா இல்லையா? வஹியாக நஸ்தஈன், உன்னிடம் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் படிச்சு தாரான், என்னிடம் நீங்க எப்படி உதவி தேடும். அதான் சொல்றேன், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ரெண்டு விடயங்கள் உங்களிடத்துல இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். என்ன ரெண்டு விஷயம்? முதலாவது இஸ்ஸப்ர், பொறுமை இருக்கும். இரண்டாவது ஸலாத், தொழுகை இருக்கும். யாரும் தொழுகையிலேயோ அவருக்கு அல்லாஹ் உதவியாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரக்கூடிய ஆக பிரதானமான சாதனம் தான் தொழுகை. அபூ மிஅலம் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபியை சேர்ந்தவர், ரொம்ப பேர்கள் பக்குவமுடையவர், ஒரு வியாபாரம். ஒரு நாள் வியாபாரம் செய்வதற்காக மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு காட்டு வழிகால போய் கொண்டிருக்கிறார். போகக்கூடிய நேரம் ஒருவன் வந்து உங்களோட வாகனத்தில் எண்ணெய் ஏற்றி கொண்டு போங்க, உதவி செய்யுங்க. ஏறிக்கொண்டார். ஏறிக்கொண்டு போங்க, பாதை ரெண்டா பிரி. இவர் வளமையான போற பாதை சொன்னார், இதால போனாதீங்க, இந்த வழியால போனா உங்களுக்கு அவசரமா போயிடலாம். கல்வர் கதையை கேட்டு இவரும் வாகனத்தை விட்டா போய் பார்த்தா பாதை முடிஞ்சதோட இவன் கீழே இறங்கி வால் எடுத்து சொன்ன, நான் உன்ன கொள்ள போறேன். யார் வந்தது? பெரிய கொள்ளக்காரன், கள்ளன். ஒன்னா கொள்ள போறேன் சொன்னார். எங்கம் சாமான் தானே உனக்கு வேணும், எந்த வியாபார பொருட்கள் தானே உனக்கு வேணும், நான் எல்லாத்தையும் தந்துருவேன், என்ன விட்டுடு. இல்லை, உன்ன சாமானையும் எடுப்பேன், உன்ன பொருட்களையும் எடுப்பேன், உன்னையும் கொலை செய்வேன். அப்படியா? சரி, நீ என்ன கொள்வதற்கு முன்னால 4 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு அனுமதித்தான். தாராளமா தொழுது சல்லிமா அதான, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தொழு. அதான் அபூ மிஅலம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறங்கியிருப்பார். அல்லாஹ் படிச்சுட்டான் சஹாபாக்கள் மூலமாக. முதலாவது ஒரு கஷ்டமா, ஒரு துன்பமா, ஒரு உதவியா சிந்தனை வரும். அல்லாஹ் சிந்தனை படைச்சவன் இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான். அவனுடைய நம்பிக்கை சரியா வந்தா யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை, அவன் நமக்கு நேரடியாக உதவி செய்வான். சகோதரர்களே, அபூ மிஅலம் ரலியல்லாஹு அன்ஹு உது செஞ்சார், 4 ரக்காத் தொழுதார். 4வது ரக்காத்துடைய கடைசி சுஜூதுல ஒரு துஆவை 3 தரம் ஓதினார். என்ன துஆ? யா வதூத், இரக்கம் உள்ளவனே,
யாதல் அர்ஷில் மஜீத் சங்கையான அர்ஷிக்கு சொந்தக்காரனே யா ஃபஅலன் லிமா யுரீத் தான் நினைத்ததை செய்பவனே அல்லாஹ்வை புகழ புகழ அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய உதவி நிரம்பும். எப்படி வார்த்தை பரமகோமை துஆ ஓதுங்க. யா வதூத் இரக்கமுள்ளவனே யாதல் அர்ஷில் மஜீத் சங்கையான அரிசிக்கு சொந்தக்காரனே யா ஃபஅலன் லிமா யுரீத் தான் நாடியதை செய்யக்கூடியவனே அஸ்அலுக உன்னிடம் நான் கேட்கிறேன் பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம் யாராலும் அடைத்து கொள்ள முடியாத தனித்துவமான உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன். யாராலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத உன்னுடைய ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன். உன்னுடைய அரசுடைய தூண்களை நிறைத்த உன்னுடைய பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன். அந்த இந்த கல்லனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. யா முகீஸ் அகிஸ்னி அபயமளிப்பவனே அபயமளிப்பாயாக. யா முகீஸ் அகிஸ்னி உதவி செய்பவனே உதவி செய்வாயாக. யா முகீஸ் அகிஸ்னி 3 தரம் ஓதினார். சுஜூதுல எழுதி சலாம் கொடுத்தா திடீரென எங்கிருந்தோ ஒரு குதிரை வீரன் கையில ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு வந்து அந்த கல்லன் அப்படியே குத்தி கொலை செஞ்சுட்டு அப்படியே போனேன். இவன் பின்னால் ஓடி போய் கேட்டான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், உங்களை கொண்டுதான் அல்லாஹ் என்ன காப்பாற்றி இருக்கிறான், நீங்க யார் நீங்க யார் சொன்னார். நான் தான் 4வது வானத்துல இருந்து வந்த மலக். யாரு? அல்லாஹ்வை நம்பிக்கையோட வஇய்யாக நஸ்தஈன் சும்மா தக்பீர கட்டி சும்மா ஓதி செய்வர ஒன்னும் மட்டுமே உதவி தேடணும். நம்பிக்கையோடு உதவி தேடினா அல்லாஹ் மலக்கு இறக்குவான் உதவி செய்து. வஇய்யாக நஸ்தஈன் சொன்னா மலக்கு அன மலக்குன் மின் அஹ்லி ஸமாஇ ராபிஆ 4வது வானத்தில் உள்ள மலக்குதான். دعوت الله بدعائك الاول நீ முதலாவது தரம் அல்லாஹ்வை கூப்பிட்ட நேரம் சமித்து லி அப்வாபி ஸமாஇ கஅதன் வானத்துடைய கதவுகள் எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சு. முதலாவது தரம் அல்லாஹ்வை கூப்பிட்ட நேரம் வானத்துடைய கதவுகள் எல்லாம் ஆட ஆரம்பித்தது. நீ 2வது தரம் அல்லாஹ்வை கூப்பிட்ட நேரம் சமித்து லி அஹ்லி ஸமாஇ தஜீஜன் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் சலசலப்பு போட ஆரம்பித்து விட்டார்கள். 3வது தரம் நீ அல்லாஹ்வை அழைத்த நேரம் யாரோ கஷ்டத்திலாம் புட்டவன் சிரமத்திலாம் புட்டவன் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்தான் என்று மானலோகத்தில் சொல்லப்பட்டது. உடனே அல்லாஹ்விடம் வந்து அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தந்தான். உடனே வந்து இவனை கொலை செஞ்சேன் சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு ரிவாயத்துல அந்த மலக்கு சொன்னதாக வருது, ஃபஅலம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு மன் தவக்கஅ யார் வுது செய்து கொண்டு வஸல்லா 4 ரக்அத்தி 4 ரக்அத்துகள் தொழுது வதுஆ பிஹாத துஆ வதஆ பிஹாத துஆ இந்த துஆவை நீங்க ஓதிய துஆவை யார் ஓதுறாரோ அவர் கஷ்டத்துல இருந்தாலும் கஷ்டத்துல இல்லாட்டியும் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார். அவர் கஷ்டத்தில இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கு உதவி செய்யறதிலிருந்து வானத்திலிருந்து நான் வேண்டி வருகிறார். ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வோட உதவிதான் முஸ்லிம்களுக்கு இல்லாத விஷயம். முஸ்லிம்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு யார் யாருக்கெல்லாம் உதவி, பவர் இருந்தா பணம் இருந்தா இவங்களுக்கு உதவி. ஆனா எல்லாத்தையும் விட பவர் உள்ள அல்லாஹ் இருக்கிறான், அவன் உதவி தேர்ந்து விட்டான். உதவி தேர்வோம் அல்லாஹ் மகத்தான இந்த அர்த்தங்களை உணவி நாம் ஓடுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் 5வது வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ்
எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. அல்லாஹ் நம் அனைவரையும் நேரான வழியில் நடத்துவான். அல்லாஹு தஆலா ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழிய நிச்சயமாக சத்தியமாக எந்த மலக்கிடமும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபியிடமும் அல்லாஹ் கொடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில கூட அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை அவனுடைய கையில மட்டும்தான் செய்யும். அவன் யாருக்கு நாதானோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான். சூரத்துல் பக்ரால சொல்றார், லைஸ அலைக ஹுதாஹும், நபியே இந்த மக்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்கிறது உங்களோட கடமை. நேர்வழியை கொடுக்கிறது உங்களுக்கு அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு மட்டும்தான் நேர்வழி கொடுப்பார். இதுதான் நேர்வழிக்கு காட்டி கொடுக்க மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதான் நேரான வழி. தொழுங்க, இபாதத் செய்ய, இஸ்லாத்துக்கு வாங்க சொல்ல மட்டும்தான் நேரும். ஆனா ஹிதாயத்தை கொடுக்கிறது யார்? நான் மட்டும்தான் ஹிதாயத்தை கொடுக்கிறேன். சகோதரர்களே, அதாவது அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதுகாத்தார்னா கண்களை இமைகள் பாதுகாப்பதை போல பாதுகாத்தார். கண்ணுக்கு ஒரு தூசி வருதுன்னு சொன்னா இமைக்கிட்ட சொல்லணுமா? ஆட்டோமேட்டிக்காவே மூடிக்கும். அதை போல கண்ணை இமை காப்பதை போல தான் பெற்ற மகன் ஹக்கீம், தான் பெற்ற மகன் அலி, தான் பெற்ற மகன் ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் தள்ளி போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அணைத்துக் கொண்டு தூங்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைக்கு எண்ணெய் போட்டு தலைவாரி விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக நேசித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் மரணித்தார் 8 வயசுல. நபி அலைஹிஸ்ஸலாத்து 8 வயசு, 8 வயசுல இருந்து 50 வயசு வரை எத்தனை வருஷம்? 42 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து ஆளாக்கினது அபூ தாலிப். ஆனா சகோதரர்களே, அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் நேரான வழியை கொடுக்க, அந்த அபூ தாலிபோட என்னோட உங்களுடைய கொண்டா இறக்கப்பட்டிருக்க. அபூ தாலிபுக்கு கொடுக்காத நேரான வழி, நபியை வளர்த்து ஆளாக்கியவருக்கு கொடுக்காத நேரான வழி அல்லாஹ் நமக்கு காட்டி வச்சிருக்க. அல்லாஹ் கூட நம்பி சொல்லிருக்கோம். சக்கராத்தில் இருக்கிறார் அபூ தாலிப். கடைசி நேரம் குறைஷி காபிர்கள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அழுகுறாங்க. அபூ ஜஹல் பக்கத்துல, அபூ தாலிப் மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டு விடாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பெரியப்பா கலிமாவை மட்டும் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், வேறொன்றும் செய்ய வேணாம். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னீங்கடா, கலிமாவை மட்டும் நீங்க சொன்னீங்கடா, கியாமத்துடைய நாளையில நான் உங்களுக்காக அல்லாஹ்வுடன் நான் வாதாடுவேன். கலிமாவை சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பவர் வந்து கலிமா சொன்ன முஸ்லிம்களை, யா அல்லாஹ் இவரை மன்னின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில சிபாரிசு செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். கலிமா சொல்லாத காபிர்களுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, யாரு சிபாரிசு செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். சிபாரிசு செய்யல, கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் ஷஃபாஅத், காபிர்களுக்கு ஷஃபாஅத் அல்ல, ஈமான் இல்லாதவர்களுக்கு ஷஃபாஅத் அல்ல. அபூ தாலிப் கெஞ்சுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காதுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்க, என்னுடைய காதுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்வுடன் வாதாடுவேன். கலிமா சொன்னா சக்கராத்துல கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لولا الملامة وحلال مسبة لوجدتني سمحا بذاك مبينا. சொன்னார், وَلَقَدْ عَلِمْتُ, உலமா சொல்கிறாங்க, சபையில கேட்டுவார், وَلَقَدْ عَلِمْتُ,
எனக்கு நிச்சயமாக தெரியும். என்ன தெரியும்? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நிச்சயமாக உறுதியாக எந்த சந்தேகமும் இல்லாம கன்விக்ஷனோட நான் சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும். அன்ன தீன முஹம்மதி, உன்னுடைய மாற்றம் தான் கைரும் மின் அதியானில் பர்தியதி தீனா, உண்மையான சிறந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் தான், எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா லவ்லல் மலாமது வஹிதாரு மஸப்பதி, நான் இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா இருக்கிறவங்க எல்லாம், இந்த குறைஷ் தலைவர்கள் எல்லாம் எனக்கு ஏசுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மௌத்துக்கு பயந்து மார்க்கத்தை விட்டு மதம் மாறிவிட்டார், மௌத்துக்கு பயந்து மதம் மாறிவிட்டான் என்று என்னை பழிப்பார்கள், எனக்கு ஏசுவார்கள். பிரஸ்டீஜ் போட்டார். இதான் இந்த பிரச்சனை. இது மட்டும் இல்லைன்னு சொன்னா லவஜத்தனி சம்ஹன் பிதாய முபீனா, நான் உண்ட காதுக்குள்ள கலிமா சொல்ல தேவையில்லை, சத்தமாவே கலிமாவை சொல்லி உன்னுடைய கண்களை நான் குளிரச் செய்கிறேன். கலிமா இல்லாமலே மௌத்தா போயிட்டார், இதாயத்து இல்லாமலே மௌத்தா போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க. என்ன செய்ய? ஒன்று செய்யல, ஒன்றுமே செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து உடம்பெல்லாம் கேட்டான். 2 கால் பாதங்கள் வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தார்கள். முழு உடம்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலே நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய எச்சில் பட்ட இடத்தை நரகம் சுடார், நரகம் எரிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதத்தில் கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து விட்டு சொன்னார், குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுப்பீர்கள். வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் ஹிதாயத் கொடுப்பார். அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான் சகோதரர். அதான் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கும் போது செலக்ட் பண்ணி எங்களை புறக்கேற்றிருக்கிறான். இந்த நூற்றுக்கணக்கான மக்களை தஃசீர படிக்க அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு தான் மாற்றக்கூடிய பணத்தை அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவார். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை கொடுக்கப்படுமா அபூ தாலிப். என்ன தண்டனை? நெருப்பாலான 2 செருப்புகளை அல்லாஹ் நினைப்பார். நெருப்பால 2 செருப்பு, அந்த 2 செருப்பை போட்டா அப்படியே மூளை பொறித்தார். இதுதான் நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை. அதுவும் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான். உங்களை பார்க்கலாம். இதான் அல்லாஹ் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் 17 தான் அல்லாஹ் பரதாக்கி இருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாய். கேட்போமா இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து ஆளாக்கியவர் தான் நாசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி மாத்திரம் மணித்தியால கணக்குல பேசுறேன். பாடம் சூரத்துல் ஃபாத்திஹா முடியாது, அதனால நான் சுருக்கமா உங்களுக்கு விளக்கப்படுத்தி போறேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து ஆளாக்கிய ஆசர் இஸ்லாத்துக்கு வரும். அவருக்கு அல்லாஹ் கலிமாவை கொடுக்கல, நேர்மறையை கொடுக்கல. சொன்னா இப்ராஹிமே, இந்த இஸ்லாமிய அழைப்பும் பணியை நீ விடவில்லை என்றால் உன்னை கல்லால் அடிச்சு நான் கொலை செய்வேன். என்னோட உனக்கு எந்த தொடர்பும் இல்லை, போயிட்டு எனக்கு உனக்கு சம்பந்தமே எழுதுகிறார். இஸ்லாம் கிடைக்கல, கலிமா இல்ல, அப்படியே மௌத்தா போயிட்டார். புகாரில வருது, கியாமத்துடைய நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசர் அப்படியே சந்திப்பாராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவார்? முகமெல்லாம் கருத்த நிலைமையில வருவார், முகமெல்லாம் புழுதி படித்த நிலைமையில வருவார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வௌஜூஹு யௌமைஇன் அலைஹா கபரா,
கியாமத்துடைய நாளில சில முகங்கள் அப்படியே புள்ளி குறைந்திருக்கும். கேவலம் இழிவு அசிங்கம் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை மறுத்தவர்கள், பாவிகள். அதே நிலைமையில் ஆசர் ஒருவர் வந்து சொல்லுவாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, மகனே, இன்றைய தினம் நான் உனக்கு வழிபடுகிறேன், நீ சொல்றத கேட்கிறேன், கியாமத்துடைய நாளையில யாராவது எதுவும் செய்கிறேன், உலகத்திலே ஞானம் போகும், சொல்ற விஷயங்கள் உலகத்தில அறிவோம், கியாமத்துடைய நாளையில ஞானம் போது செய்வார், அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். அதான் நான் போனது இப்படி சொன்னோம், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ரஹ்மானாக இருக்க மாட்டான், ரஹீமாக மாறி விடுவான். நல்லவர்களுக்கு மட்டும்தான் இறக்கம் காட்டும், பாவிகளுக்கு இறக்கம் காட்ட மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னிருந்தால் வளர்த்தவர், ஆளாக்கியவர், கல்பு இறங்கி, யா அல்லாஹ், என்னுடைய தந்தை, என்ன வளர்த்த தந்தை நீங்க பாதுகாப்பு, யா அல்லாஹ், இறக்கப்படி, யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, அதெல்லாம் சரி வர கொஞ்சம் காலுக்கு கீழே பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலுக்கு கீழே பார்ப்பாங்களா, ஆசர் கழுதை புலியாக மாற்றப்பட்டு நரகத்தின் அடித்தளத்தில் இருந்து கொண்டிருப்பார். கலிமான் பலமாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசர் ஏன் கழுத புலியாக மாற்றப்படும்? கழுத புலி என்று சொன்னா இங்கிலீஷ்ல ஹைனான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பிரிகம். அல்லாமா மிருகங்கள் சம்பந்தமான ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு தகவல் களஞ்சியத்துல கழுதை புலியை பற்றிய டீட்டெயில அப்படி எழுதுறாங்க. கழுதை புலிகளுக்கு ஸ்ரீலங்கால வெளிநாடுகள் இருக்குது, ஆப்பிரிக்கா நாடுகள் அதிகமாக இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம். அதாவது அது சத்தமும் வித்தியாசமானது. ஒரு கை குழந்தை எப்படி அழுமோ அதை போலதான் அவருடைய அழுக சத்தம். அதை கேட்டு அங்காவது வெளியே வருவாங்க, ஆங்களை குடிக்கலாம், அப்படி இருந்துட்டு. அதே போல அது ஒரு வருஷம் ஆணாக இருக்கணும், ஒரு வருஷம் பெண்ணாக இருக்கு. இது என்னுடைய கருத்து இல்ல, இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறத நாங்க உங்களுக்கு சொல்றோம். அதே போல பெண்ணாக இருக்கக்கூடிய காலத்துல அதுக்கு மாதங்கள் 5 கொடுக்கும். அப்படியான ஒரு வித்தியாசமான மிருகம். ஆனா எழுதுறாங்க, மிருகங்கள்லேயே ஆக முட்டாள்தனமான தோது மிருகம் அந்த கருத முடியும். எந்த தெரியுமா? ஏதாவது ஒரு மிருகம் சிங்கமோ புலியோ வந்தாங்க, அது என்ன தெரியுமா செய்யுமா? அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து மான் மர என்ன செய்யும்? சிங்கம் அப்படின்னா ஒரு வயது. கல்ல புலி என்ன செய்வாரா? அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துவாங்க, யாருக்குள்ள பார்க்கல. மானசிங்கம் என்ன செய்யும்? லேசா அப்படியே குடிச்சுட்டு. அது போலதான் அல்லாஹ் ஏன் ஆசியரை கழுத புலியாக மாற்றி நரகத்துல போடுவான்டா, உன்னுடைய வளர்த்த மகன் அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த உனக்கே அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் விளங்குன்னு சொன்னா, உன்னை போல அறிவில்லாத மனிதன் இந்த உலகத்தில் வேண்டாம் இருப்பாங்களா? அதான் அல்லாஹ் கழுத புலியாக மாற்றி அவரை நரகத்துல தூக்கி போடும். சகோதரர்களே, அதெல்லாம் பாதுகாத்து அல்லாஹ் நமக்கு இந்த உயர்தரமான இஸ்லாத்தை இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் இஸ்லாத்திலேயே வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தருவான். இப்ப அல்லாஹ் சொல்றார் அடுத்த வசனத்தில், 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், நேர்வழி என்றால் எது? நேர்வழி என்றால் என்ன என்று அல்லாஹ் வழங்கப்படும். என்னது? யா அல்லாஹ், எவர்கள் மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் போன வழிதான் நேர் வழி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான் அதை சொல்றார். மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைத்ததுன்னா, முதலாவது நபிமார்கள், இரண்டாவது சித்தீகீன்கள்,
மூணாவது சுஹதாக்கள், நாலாவது சாலிஹீன்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். ஆகையால் நபிமார்கள், சஹாபாக்கள், சித்தீகீன்கள், அபூபக்கர் சித்தீக், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய வழிதான் உலகத்தில் நேராக. முன்னோர்கள் சாலிஹீன்கள், நல்லடியார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை எடுத்து நடந்தவங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவங்க, கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மூத்தாகினவங்க. இவர்களுடைய வழிதான் நேரான வழி. இந்த வழியை நீ எங்களுக்கு காட்டுவாய். அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றார், இவர்களுடைய வழியை நீ எங்களுக்கு காட்டி தந்துதான். யார் வழி? அல் மக்தூபு அலைஹிம், யார் மீது அல்லாஹ் கோபப்பட்டாரோ அவர்களுடைய வழி. இரண்டாவது யார் வழிகட்டார்களோ அவர்களுடைய வழி. இந்த ரெண்டு வழியும் எங்களுக்கு வேண்டாம். அல் மக்தூபி அலைஹிம் என்றால் யூதர்கள், வலப்பாலின் என்றால் நஸாராக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமாக வணங்கியவர்கள். இவங்களால் வாலின். அல் மக்தூபி அலைஹிம் என்றால் யூதர்கள். இவங்க ரெண்டு பேர் வழியும் எப்படியான வழியா? வழி கெட்ட வழி, சரியில்லாத வழி, பிழையான வழி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட இடங்கள்ல யூதர்களுடைய கெட்ட குணங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அல்-இஷ்ராக்கு ஃபில் இபாதா, முதலாவது யூதர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பண்பு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது. அல்லாஹ்வோடு சேர்த்து யூதர்கள் ஷைத்தானையும் வணங்குவார்கள். இது அவர்களுடைய முதலாவது கெட்ட பண்பு. இரண்டாவது என்ன சொல்ற? அல்லாஹ்வோடையே ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது. யூதன் சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது அல்லாஹ் கஞ்சனிப்பதாக சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, மூணாவது கெட்ட பண்புதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்றுவது. சில யூதர்கள் தௌராத்தில் இருக்கக்கூடிய, வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை அவர்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைச்சு கொள்வாங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அல்லாஹ் மாற்றினதல்ல, யூத நஸாராக்களுடைய ஏற்பாடு. நாலாவது கெட்ட பண்புதான் சத்தியத்தை மறைப்பார்கள். ஐந்தாவது கெட்ட பண்பு ரசூல்மார்களை பொய்ப்பிப்பார்கள். அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய சட்டம், ரசூலுடைய சட்டம் இவங்களோட மனசுக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன தெரியுமா செய்வாங்க? இஸ்தக்பர்தும், பெருமை அளிப்பான். இந்த ரசூல்மார்கள் பொய்யர்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஆறாவது நபிமான்களை கொலை செய்வார். பலஸ்தீன்ல வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு கல்லை காட்டி சொல்றாங்க, அந்த கல்லுல மாத்திரம் யூதர்கள் 70 நபிமாருடைய கழுத்தை வெட்டி, 70 நபிமாருடைய கல் வெட்டி போட்டு மாட்டுக்கு புல்லு வெட்டி எப்படி போவானோ அதை போல கணக்கு இல்லாம போவாங்க. இவன் வழி நேரான வழியா சகோதரர்கள்? அல்லாஹ் எச்சரிக்கிறான், போவாங்க. இவர்களை போராடுகிறார்கள், இவர்கள் போராடுகிறார்கள். இவர்கள் உலகத்தில் ஆக மோசமான படைப்பு. இவர்களுடைய 7வது கெட்ட பண்புதான் உள்ளங்கள் கடினமானவர்கள். அல்லாஹ் சொல்றான், யூதர்களுடைய கல்பு கல்லை விட மோசம். கல்ல விட மோசமா இருக்க போதா 70 நபிமார கல்லுல போட்டு. அல்லாஹ் 2வது சொல்றான், அல் கதர், நம்பிக்கை மோசடி செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கூட உடன்படிக்கை செஞ்சுட்டு அந்த உடன்படிக்கையை பிடிச்சிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், 9வது கெட்ட பண்பு முனாஃபிக்தனம், நபிகர்கள். وَإِذَا جَاءُوكُمْ قَالُوا آمَنَّا وَقَدْ دَخَلُوا بِالْكُفْرِ
நபிமார்களை கண்டா நல்லவங்களை கண்டா சொல்லுவாங்களா, நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் ஈமான் உள்ளவர்கள் தான். ஆனா பின்னால முஸ்லீம்களுக்கு குழி தோன்றுவார். 10வது கெட்ட பண்பு கராஹியத்துல் முஸ்லிமை, முஸ்லீம்களை பிடிக்க, முஸ்லீம்களை பிடிக்காத, முஸ்லீம்களோட கோவப்படுவாங்க, முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்றான், முஸ்லீம்களுக்கு ஆக கெட்ட பயங்கரமான விரோதி ஜூஸ், யூதர். ஆகையால இவர்களை பின்பற்றாதீங்க, வாலிபர்களே இவர்களை போல முடிய வெட்டாதீங்க, அவனோட பிராண்டுகளை பாதிக்காதீங்க, அவனோட கடைகளுக்கு போய் சாப்பிடாதீங்க. எங்களுக்கு ஆகப்பெரிய எதிரி முஸ்லிம்களையும் இஸ்லாம்களையும் அடிக்கணும் என்பதாக ஆசைப்படக்கூடிய ஆக கெட்ட படைப்பு தான் யூதர். அல்லாஹ் சொல்றான், 11வது கெட்ட பண்பு அறிவு இருக்குமா, ஆனா அந்த அறிவை கொண்டு எந்த பிரயோசனமும் கிடைக்காது. யூதர்களுக்கு அறிவு இருக்கு. நாங்க அரபிக்ல படிக்கிற ஆகப்பெரிய டிக்ஷனரி, அரபு டிக்ஷனரி, நாங்க வாசிக்கிற டிக்ஷனரி முஸ்லிம் எழுதினதுல ஒரு யூதர் எழுது அறிவிக்கு, அம்மா பத்தி அறிவு இருக்குது, ரசூலை பத்தி அறிவு இருக்குது. ஆனா மற்ற அறிவு எந்த பிரயோசனத்தை கொடுக்க, ஈமான் கிடைக்க, அறிவு மட்டும் எந்த பிரயோசனம் இல்லை. அறிவோட சேர்த்து அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் தான் அவர் நேரான வழியில போகலாம். சொன்னான், இந்த தஃசீர் பாடம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்தியாவில் அக்பர் மன்னருடைய ஆட்சி காலத்துல குர்ஆனுக்கு தஃசீர் எழுதினார். மாறி எவ்வளவு பெரிய அறிவு சொன்னா, அரபியில நுக்தா இல்லாத எழுத்துக்களை வச்சு குர்ஆனுக்கு தஃசீர் எழுதினார். அரபியில நுக்தா உள்ள எழுத்து கூட, நுக்தா இல்லாத எழுத்து கூட, நுக்தா உள்ள எழுத்துதான் கூட, அலிஃப் நுக்தா இல்லை, பா நுக்தா, தா நுக்தா, சா நுக்தா, ஜீம் நுக்தா, ஹா இல்ல, ஃபா நுக்தா, அப்படியே ஸா, தால், யா, ஷீன் எல்லாம் பாது, வா எல்லாமே நுக்தா. இந்த எழுத்துக்களை விட்டு போட்டு நுக்தா இல்லாத எழுத்துக்களை வச்சு தஃசீர் செஞ்சார். ஆனா அறிவு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்கல. அப்பம் மன்னர் வழிபட்டு போறதுக்கு தீன இல்லாதி எம்மதமும் சம்மதம் ஒரு புதிய ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு இவர்தான் காரணம் இருந்தார். அல்லாஹ் பாதுகாப்பான் மனைவிகளை. ஆகையால யூதர்களுக்கு அறிவு இருக்கும், ஆனா அந்த அறிவை கொண்டு எந்த பிரயோசனம் இருக்காது. அல்லாஹ் சொல்றான், ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதையை போல. கழுதைக்கு மேல எவ்வளவு பெரிய தஃசீர் வச்சாலும் கழுதைக்கு ஏறுமா, அது மேலதான் சுமப்போம், கல்விட நடக்காது. அதை போலதான் யூதர்கள் கெட்டவர்கள். 12வது கெட்ட பண்பு அல்லாஹ் சொல்றான், தீமையை விரும்புவார்கள். செய்யக்கூடிய பாவத்தை விலக மாட்டார்கள், பாவத்தை விரும்பி செய்வார்கள். 13வது கெட்ட பண்பு அல்லாஹ் சொல்றான், குழப்பங்களை உண்டாக்குவார்கள். பூமியில் விரைவாக குழப்பம் செய்வார்கள். 14வது கெட்ட பண்பு, நல்லா வட்டி சாப்பிடுவோம். வட்டி தீயமானாக்கு அல்லாஹ் தடுத்தாலும் வட்டியை நல்லா சாப்பிடுவான். வட்டிக்கு கொடுப்பார், வட்டிக்கு எடுப்பார், வட்டிக்கு சைன் வைப்பார், வட்டிக்கு சாட்சியா போவார். இவங்க எல்லாரும் நாசமா போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபி செய்கிறார். யூதனுடைய பண்புதான் வட்டி இருக்கிறவன். ஊர் கண்டனத்திற்காக என்ன செய்யற அல்லா தடுத்தான் இருக்கட்டும். ஊருக்கு உலகத்துக்கு நாங்க பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்வதாக காட்டும். செலவுடைய நோய், அதுக்காக என்ன செய்யற பேங்க்ல போய் வட்டி வைக்கிறேன். யூதனுடைய அல்லாஹ் சபிச்ச ஆக பெரிய கெட்டவன் சொல்றான், வாழ தூக்கி ரெடியா அவங்களோட யுத்தம் செய்யறது. தாயோட விச்சாரம் செய்யறத பயங்கரமான பாவம். யூதனுடைய கெட்ட பங்கு அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கும். முஸ்லிம் சமூகம் கூட இந்த வட்டிக்குள்ள புலகி சர்வசாதாரணமான ஒரு பாவம். 15வது கெட்ட பண்புதான் மக்களுடைய சொத்துக்களை எடுத்து சாப்பிடுவாங்க. ஊராண்ட சொத்துல சொல்லுவாங்க, ஊராடுற கோழி எடுத்து மட பேர்ல 19 அதெல்லாம் யூதனுக்கு சர்வசாதாரணமான விஷயம். நீதி நியாயம் இல்லாம மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவார். என்ன நடந்தது?
ஒண்டமந்த பிடாரி ஊர் பிடாரியே நடந்துச்சான். இந்தியாவில சொல்லுவான், வாங்க பாவம் இடம் கொடுத்ததுக்கு அவன் நாட்டை முடிச்சு அவனையும் அழிச்சு ஆகப்பெரிய சர்வாதிகாரம் நடக்கிறார் உலகம். அல்லாவுடைய முடிவு ஒரு நாள் இருக்குது. நாங்க அவசரப்படுற மாதிரி எல்லாம் நடக்க அல்லாஹ் ஒரு நாளை வச்சிருக்கிறான். அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய முடிவு வரணும். அதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நாள். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நாள். அதுக்கு பின்னால் உலகத்திலே ஆக சிறப்பான செழிப்பான மக்கள் எல்லாம் விரும்பி போகக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக அல்லாஹ் பலஸ்தீன் ஆக்குவார். ஆக்கியுள்ள வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். 14வது கெட்ட பண்பு யூதர்களுடைய பொறாமை. وَدَّ كَثِيرٌ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُمْ مِنْ بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا. நாங்க இஸ்லாத்துல வாழ்றதே அவனுக்கு பொறாமை. அல்லாஹ் சொல்றான், நாங்க முஸ்லிம்களா இருக்கிறது அவனுக்கு பொறாமை தான். எப்படியாவது இவங்களை இஸ்லாத்தை விட்டும் மதம் மாற்றணும் என்று அந்த யூதர்கள் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. 17வது கெட்ட பண்புதான் துனியாவுடைய மோகம். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில வாழ்வதற்கு அவ்வளவு விருப்பம், மௌத்தாக விருப்பம். சிலாக்களுக்கு வாழ்வுதான் விருப்பம், மௌத்தாக விருப்பம் இல்லை. யூதனுடைய பண்பு. 18வது கெட்ட பண்புதான் கோழைத்தனம். தைரியம் கோழைத்தனம். அல்லாஹ் சொல்றான், அவங்க உங்களோட யுத்தம் செய்ய வந்தாலும் காட்டி ஓடுவார். சும்மா உள்ள ஈரான சீண்டி அவன் சீறி பாஞ்சி அதை இவரே வந்தால் சமாதானம் ஏற்படுத்திய பிறகு தைரியம் பயம் ஊர்வலத்தில் காட்டியவர்கள் பெரிய வல்லரசு. ஆனா கொஞ்சம் அடி போட்டா எல்லாமே நிப்பாட்டிடுவோம். அவ்வளவு பயம், உயிருக்கு பயம். உயிருக்கு பயந்தவன் தான் யூதன், கோழைத்தனம் உள்ளவன். 19வது கெட்ட பண்பு அல் குரூர், ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? அவனே சொல்லுவான், யூதர்களாக வாழ்ந்தால்தான் சொர்க்கம் போயிடும். அவருடைய ஏமாற்றம் இல்லையா? 20வது கெட்ட பண்பு அல்லாஹ் சொல்றான், கஞ்சத்தனம், கருவித்தனம். நக்கீர் என்று சொன்ன ஈச்சம்பலத்தில் உள்ள ஒரு துண்டு, ஈச்சம்பலத்தில் உள்ள அந்த ஒரு தோல் துண்ட கூட கொடுக்க மாட்டான். அவ்வளவு கஞ்சன், உதவி செய்ய மாட்டான் யாருக்கும். கஞ்சத்தனம் உள்ளவர்கள் சொல்லுங்க, தீனுக்கு செலவழிக்காதவர்கள் சொல்லுங்க. யூதனுடைய பண்புகள் கெட்ட பண்பு. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா, யா ஆயிஷாவே லா தூக்கி ஃபயூக்கி அல்லாஹு அலைஹி, கொடுக்காம கட்டி வைக்காத அல்லாஹ் உனக்கு தராம கட்டி வைக்கும். லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைஹி, எண்ணி கொடுக்காத அல்லாஹ் உனக்கு எண்ணி தர ஆரம்பிப்பார். மாப்பிள்ள சொன்ன ஒரு வார்த்தை தான், ஓட்ட உடும்ப போட்டுக்கொண்டு 70,000 தங்க காசுகளையும் சதகா கொடுத்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரி கொடுக்கிறது ஈமான் உள்ளவர்களுடைய பண்பு. கொடுத்தாங்க இறுக்கி பொத்தி சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி பார்க்கிறது யூதனுடைய பண்பு. உனத்தை சேர்த்து சேர்த்து எண்ணி பார்க்கிறேன். எங்க அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு. ஆனா யாருக்கும் கொடுத்தது இல்லை. 2 துணியாவுக்கு, ஒரு ஆசிரியத்துக்கு, ஒரு மதரசாவுக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கலட்டா 5000 ரூபாய் கொடுத்துட்டு அதை ஊரெல்லாம் சொல்லிருக்கு. சகோதரர்களே, கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு, கொடுக்கிறது ரசூலுடைய பண்பு, கொடுக்கிறது சஹாபாக்களுடைய பண்பு. கொடுக்காம கட்டி வைக்கிறது யூதனுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல பழிக்கிறார். 21வது கெட்ட பண்பு அல்லாஹ் சொல்றார், அத்துமீறுவார்கள், எல்லை மீறுவார்கள். சனிக்கிழமை மீன் குடிக்கவான அல்லாஹ் சொன்னார். சனிக்கிழமை மீன் குடிக்க போனால் எல்லாரையும் அல்லாஹ் உறங்காக மாற்றி ஒரு கட்டளையை போட்டா அந்த கட்டளையை மதிக்க மாட்டாங்க, மீறுவாங்க. அப்ப கட்டளையை மீறுவது, ரப்புலான இந்த கட்டளையை மீறுவது முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல, யூதர்களுடைய பண்பு.
22வது கெட்ட பண்புதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுப்பார்கள். இவர்கள் தான் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தா, யாரு முஸ்லிம்களுக்கு அவனுக்கு கவலை இருக்கும். உங்களுக்கு ஏதாவது முசீபத்து வந்தா சந்தோஷப்படுவாங்க. இந்த யூதர்களை உங்களோட நேசர்களாக எடுத்துக் கொண்டாதீங்க. உங்களை சும்மா விட மாட்டான். நீங்க நாசமா போகணும், கஷ்டப்படணும், இதுதான் அவனுக்கு விருப்பம். அல்லாஹ்விடம் ஆக கெட்ட மோசமான கூலி கொடுக்கப்படக்கூடியவர்கள் தான் யூதர்கள். அல்லாஹ் சாபத்தை அடைந்தவர்கள், அல்லாஹ் கோபத்தை அடைந்தவர்கள். அல்லாஹ் அவர்களைத்தான் ஒழுங்குகளாக மந்திரிகளாக உருமாக்கினார். அவங்க அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் அல்ல, ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள். அந்தஸ்தில ஆக கெட்டவர்கள், வழிவிட்டவர்கள். எந்த காரணம் கொண்டு அவங்களை பின்பற்றிடப்பட அவர்கள் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்க துஆ கேட்கிறோம் ஒவ்வொரு நாள், அல்லாஹ் யூதர்களுடைய வழியில மட்டும் எங்களை நடத்திடாது. வழிகட்டவர்கள் அவர்கள் தான் நசாராக்கள். எப்படி வழிகட்டு போனாங்க? அல்லாஹ் நபியாக இறக்கின ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வம் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி, இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூன்று தெய்வங்களில் மூன்றாவது தெய்வம் என்று சொல்லி புதிய புதிய மார்க்கத்தை உருவாக்கினார்கள். இதனால் அவர்கள் வழிகட்டு போனார்கள். பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய பாடம் வரும்போது இதெல்லாம் நாங்கள் விரிவாக பார்ப்போம். எனவே அல்லாஹ் நாம் அனைவரையும் இந்த வழிகட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாப்பான சூரத்துல் ஃபாத்திஹா முடிந்தோர் என்றால் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஆமீன். ஆமீன் சொல்வது சுன்னதே. சூரத்துல் ஃபாத்திஹாவே ஒரு துஆ. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துஆ. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை யாராவது ஓத ஆரம்பித்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை யாராவது ஓத ஆரம்பித்தா அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். ஸலாத்துக சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பாதியாக பிரிச்சு பாதியை எனக்கும் பாதியை என்னுடைய அடியானுக்கும் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அடியான் கேட்கிறத நான் கொடுப்பேன். நாங்க தக்பீர கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி நாங்க சொன்னா அல்லாஹ் சொல்றானா, ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு புகழ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர்-ரஹ்மானிர் ரஹீம், நாங்க அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றானா, அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். நாங்க மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் நான் சங்கையானவன் என்று சொல்லிவிட்டான். யாராவது அதுக்கு பின்னால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவாங்க, ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ன? உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே ஒதுங்கி கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்றா நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஆமீன். நேரான வழி அல்லாத யூதர்களுடைய நஸராக்களுடைய வழிகட்ட வழி இல்லை. இத சொன்னா அல்லாஹ் சொல்லுவானா, வலி அப்தி மாஸால, இந்த அடியான் எனக்கு என்ன கேட்கிறானோ அதை நான் நிச்சயமாக கொடுப்பேன். நம்பிக்கையோட ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா.
கடைசியில ஆமீன் சொல்லுவார். தொழுகையில ஆமீன் சொல்றதுக்கு 3 சுன்னத்துகள் இருக்கு. தொழுகையில ஆமீன் சொல்றதுக்கு 3 சுன்னத்துகள் இருக்கு. முதலாவது சுன்னத்து, நாங்க சிர்ரியத்தான தொழுகை, அதாவது சத்தம் போட்டு ஓதாத தொழுகை. இந்த தொழுகை லுகரும் அஸ்ஸர், லுகர்லையும் அஸ்ஸர்லையும் ஆமீன் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? மெதுவாக சொல்லணும். இது முதலாவது சுன்னத். இரண்டாவது சுன்னத்து ஜஹ்ரியத், சத்தம் போட்டு சொல்றது. மக்ரிப் இஷா சுபஹ்ல ஆமீன் சொல்லும் போது எப்படி சொல்லணும்? சத்தமா ஆமீன் சொல்லணும். ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்ல பெரிய ஒரு சத்தம் கேட்கணும். துஆவுங்க ஆமீன் சொல்றது கஷ்டம் இல்லை, அதுக்கு மாச்சு சோபம் எல்லாத்தையும் உட்பட்டு போயிடுச்சு. என்ன ஆமீன் சொல்ற விதத்துக்கு சொல்லிட்டாங்க, ஆமீன் சொல்லணும் சத்தமா. ஜஹ்ரியத்துல வந்து சத்தமா ஆமீன் சொல்லணும், சிர்ரியத்துல வந்து மெதுவா ஆமீன் சொல்லணும். மூணாவது சுன்னத்து ரொம்ப கவனமாக செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இமாம் ஆமீன் சொல்லும் போதுதான் நாங்க ஆமீன் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொன்னதோட தான் நாங்க என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லணும். இமாம் வலப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்கு வரை இவர் ஆமீன் என்றார். இது சுன்னத்துக்கு மாட்டோம். இமாமோட சேர்ந்தாங்க நாங்களும் ஆமீன் சொல்லணும். இந்த 3 சுன்னத்துகளை இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட விளக்கங்களை நாம் நீட்டி பார்த்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டீங்க, அந்த விளக்கத்தை படிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? அமல் செய்வதுதான். அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மௌத் வரைக்கும் முழு குர்ஆனை படித்து அமல் செய்யக்கூடிய கூட்டத்துல என்னையும் உங்களையும் சேர்த்து வருவாரா. ஆமீன். வாஹ்.